ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசையுடன் தான் உன் அப்பன் முருகன் நித்தமும் உன்னை தேடி வருகிறேன். ஆனால் நீயோ என்னை விட்டு விலகி விலகி போவது சரிதானா என் செல்வமே? இரவுக்கு பிறகு பகல் வர வேண்டும் என அதை சரியாக உறுதிப்படுத்துகிற உன் அப்பன் முருகன் குளிர்காலத்திற்கு பிறகு அந்த குளிரை சமாளிக்கும் விதமாக வெயில் காலத்தை உனக்கு கொடுக்கிற உன் அப்பன் முருகன் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தை மட்டும் தராமலா போய்விடுவேன். நிச்சயமாக உனது ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பம் நிறைந்த உன் வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன் என என் மீது நம்பிக்கை வை. அதை விட்டுவிட்டு என் வாழ்வு முழுவதும் பிரச்சனையாக மாறிவிட்டது, கஷ்டங்களும் சிக்கல்களும் மட்டும்தான் என்னை சூழ்ந்திருக்கிறது, நான் நினைப்பது எதுவுமே சரியாக முறையாக நடப்பதே இல்லை என நீ புலம்பிக் கொண்டே இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகிவிடுமா என்ன? உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ நினைத்ததை அப்படியே உனக்கு செய்து முடிக்கத்தான் போகிறேன். ஆனால் கொஞ்சம் அவசரப்படாதே என் செல்வமே. உன் விதியை நீயே தீர்மானிக்கும்படிதானே ஏற்கனவே எல்லா செயல்களையும் செய்து முடித்து விட்டாய். நீ தீய செயல்களை செய்ததின் பலனாக சில கஷ்டங்களை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே தவிர நீ செய்த நன்மைகளுக்கும் பலனாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீருவேன். அதற்காக தானே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி அழகாய் உன் வாழ்வை மாற்றி கொடுப்பதற்காக தானே நித்தமும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ நினைத்த செயல்கள் எதுவும் சரியாக நடக்காமலாலும் சரியாக முடிவு பெறாததாலும் காலத்தின் கோலத்தை நினைத்து வருத்தப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கசப்பான இந்த வேதனை காலங்களையே நினைத்து வருத்தப்படாமல் உனக்கான இனிப்பான இளமை காலம் திரும்பும் என நம்பி காத்திரு. உன் நிலைமையை மாற்றி என் அருளினால் உன் காரியங்கள் எல்லாம் பழிக்கும்படியும் நான் அற்புதங்களை செய்து கொடுப்பேன் என் செல்வமே. என்னையே கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வரும் உனக்கு எப்படி முக்தி கிடைக்காமல் போகும்? நீ ஆசைப்பட்டது எப்படி நடக்காமல் போகும்? என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்காக நான் எப்போதோ கொடுத்து விட்டேன். உன்னை தூக்கி எறிந்த தருணங்களிலெல்லாம் சோதனைகளையும் வேதனைகளையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உன் வாழ்வில் மாற்றங்களை கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கும் போது எதையுமே புரிந்து கொள்ளாமல் ஏன் இப்படி கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கான நல் மாற்றங்களையும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையையும் அமைத்து தருவதற்காக இந்த வேலவன் காத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் சறுக்கிய வாழ்வையே நினைத்து சந்தோஷமிழந்து துடித்து கொண்டிருக்க வேண்டும்? உன் சறுக்கிய வாழ்வையையும் சரிந்து கிடக்கும் வாழ்வையும் உயர வைப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன். நிச்சயமாக இதை நீ பார்த்தே தீர வேண்டும் என்றுதானே இந்த பதிவையே உன் கண்களில் காட்டினேன். இறை நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது. உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கான திறவுகோலாகத்தானே உன்னுடைய பக்தியை நான் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை வளமாக்க வேண்டியது உன் அப்பன் பழனி முருகன் என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையான உன்னை துன்பக் கடலிலிருந்து நான் கரையேறச் செய்வேன். என் அருளால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தான் போகிறது. நீயாகவே என் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய். காலம் போடும் கணக்கை என்னை தவிர யாராலுமே மாற்ற முடியாது என்பது உனக்கு தெரியும் தானே? விதி செய்கிற சதியையும் என்னை தவிர யாராலும் முறியடிக்க முடியாது என்பதும் உனக்கு புரியும் தானே? எப்போதும் நல்லதை மட்டும் நீ நினைத்தால் போதும், மற்ற எல்லாவற்றையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்வேன் என் செல்வமே. நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நடந்தது நடந்து விட்டது. இனி நடக்கப் போவது என்னவென அதை பற்றி யோசி. அதுவும் கூட ஐயையோ தவறாக நடந்து விடுமோ என நினைத்து பயப்பட்டு கொண்டே நீ வாழக்கூடாது. உனக்கு என்ன நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என எல்லாவற்றையும் நான் சரியாய் முறையாய் கணித்து வைத்திருக்கிறேன். அதை அப்போது அந்த நேரத்தில் அப்படியே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் அப்பன் பழனி முருகன் இருக்கும்போது நீ உனது துன்பங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கவலை கொள்ள அவசியமே இல்லை என் செல்வமே. நீ ஆசைப்பட்டதாலும் எதிர்பார்ப்பதாலும் மட்டும்தான் உனக்கு துன்பம் வருகிறது என நான் சொல்ல மாட்டேன். உன ஆசை என்பது சரிதான், உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் சரிதான். ஆனால் ஆசை முழுமையாக நிறைவேறாத போது நீ ஏன் வருத்தம் கொள்கிறாய்?
இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை நிச்சயம் நடக்கும் என நம்பிக்கையோடு வேலைகளை செய்யப்பார். நீ பணிந்து போனால், துணிந்து நின்றால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சிந்திக்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறும். சிந்தனை வளம் என்பது மனிதனின் சிறந்த சொத்தாகும். எல்லா உயிர்களுக்கும் அப்படி சிந்தனை செய்யக்கூடிய அறிவை நான் கொடுக்கவில்லை என் செல்வமே. என் தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டதே, இனிமேல் நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படத்தான் போகிறேனோ என நீ தவறாக நினைக்காதே. முயற்சி மட்டும் நீ செய்தால் போதும். உன் வாழ்க்கையை கற்பக விருட்சமாகவும் அட்சய பாத்திரமாகவும் மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என் செல்வமே. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கக்கூடிய கற்பக விருட்சமாகவும் நான் உனக்கு துணை இருக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. எல்லாரும் உன்னை கைவிட்டு போகிறார்களே, யாரும் உனக்கு துணையாய் நிற்பதும் கிடையாது, உதவி செய்ய ஓடி வருவதும் கிடையாது என கலங்காதே. யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என நம்பு. உன் உள்ளத்திற்குள் நான் இருக்கையில் யாராலும் உன்னை கீழே சரியவிட முடியாது என் செல்வமே. நீ ஒழுக்கமுள்ள வாழ்க்கையைத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக எனது அருள் எப்போதுமே உனக்கு துணை இருக்கும். என்னையே முழுவதுமாகவும் நம்பியிருக்கும் உன் வாழ்வில் என்னுடைய எல்லா அருளையும் உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். இறைவனை நாடுவதற்கும் இறைவனை நெருங்குவதற்கும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வும் முயற்சியோடு கூடிய செயலும் அவசியம் என்பதை நீ சரியாக புரிந்து வைத்திருக்கிறாய். அதனால்தான் உன் செயல்களையும் நீ சரியானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய். விதியால் என் வாழ்க்கை துன்பமயமாய் ஆகிவிட்டதே என நீயாகவே சோர்ந்து சுருண்டு கிடப்பதை விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இரு. ஒரே இடத்தில் சோர்ந்து போகாமல் 4 அடி எடுத்து வைத்து நகர்ந்தாலே நீ போதும். நிச்சயமாக அடுத்தடுத்து முன்னேறி போய்கொண்டே இருப்பாய் என் செல்வமே. எப்போதுமே எல்லா மனிதர்களின் வாழ்விலும் ஒரு மாபெரும் செயலை செய்ய தொடங்கும் போது முதல் அடியை எடுத்து வைக்கத்தான் பயப்படுவார்கள். முதல் ஒரு அடியை எடுத்து வைத்து விட்டால் போதும், அடுத்தடுத்து நீ சலசலவென போய்விடலாம். அப்படிதான் இத்தனை நாளாய் கஷ்டப்பட்ட உன் வாழ்வில் இப்போது நல்லபடியாய் நீ நகரத் தொடங்கிவிட்டாய். சலிப்பில்லாமல் முன்னேறி போய்கொண்டே இருந்தால் சிகரத்தையே ஆளக்கூடிய வாய்ப்பை கூட நான் உனக்கு கொடுப்பேன். நெருப்பின் மூலமாகத்தானே தங்கத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். அதுபோல உன்னுடைய கஷ்டங்கள் தான் உன்னை தூய்மைப்படுத்தி இன்னல்களையும் சவால்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை அதன் பிறகு இனிமையாய் மாற்றப் போகிறது. கண்ணீரும் கவலையும் சேர்ந்து உன்னை பலவீனமாக காட்டிவிடும் என்பதை புரிந்து கொண்டு யார் முன்னாலும் கண்ணீர் விடாமல் அழுகாமல் சோர்ந்து போகாமல் தைரியமாய் பேச பழகு. எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்தாக வேண்டும். அதில் சுமைகள் இருந்தாலும் நீதானே சுமந்தாக வேண்டும். அழுது கொண்டே வருத்தப்பட்டு கொண்டே வாழ்க்கையை சுமப்பதை காட்டிலும் எல்லாம் சரியாகும் என நம்பி ஏற்று வாழப்பழகு. சிரமங்களே உன் வாழ்வில் இல்லாமல் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் உன்னை வாழ வைப்பேன் என் செல்வமே. மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே கந்தா கடம்பா வேலவா என்று என்னை வழிபடும் உனக்கு எல்லா கஷ்டங்களும் வழிவிடும்.